ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ். கோத்ஃபெரி பிலிப்ஸோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்ப ஹையரா இருக்கு. ஜியோ பிளாக்ரோக் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து புதுசா 5 இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸ் தான் வந்து வெல் ரினோட் ஃபண்ட்ஸ். பாரதி ஏர்டெல் கம்பெனி வந்து சோவர்ஜன் கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஒரு புதிய டெலிகாம் பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டெலிகாம் செக்டர்ல நம்பர் 1 கம்பெனி. மிட்டிகாட்டா கம்பெனி வந்து $5.9 பில்லியன் வந்து ரைஸ் பண்ண போறாங்க. இந்தியாவில் வந்து சைபர் ரீசைலன்ஸ் பிளாட்ஃபார்மை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் அப்டேட்ஸ். நிப்டியில வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டோட ரேட்டிங் வந்து 24,650. ஐடி ஸ்டாக்ஸ்னா வந்து டவுன் ஆயிருக்கு. பிஎஸ்சி வந்து 5% டவுன் ஆயிருக்கு. என்எஸ்ஜிஎல் கம்பெனி வந்து இன்னைக்கு ஐபிஓ லான்ச் பண்ண போறாங்க. அதோட ஜிஎம்பி ஹை ரேட்டிங் அலாட்மெண்ட்லாம் நீங்க வந்து செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கேபிஏ கிரீன் எனர்ஜியோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 68% இருந்து 113.32% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜென் ஃபார்மாவோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த growth வந்து கோர் செக்டர்ல இருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானி போர்ட்ஸோட ப்ராஃபிட் வந்து 6.5% இந்த குவார்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ராஃபிட்லாம் வந்து மரைன் பிசினஸ்லயும் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்லயும் வந்து இருக்கு. தேங்க்யூ.